ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் கார்த்திகை தீபம் அன்னைக்கு எடுத்த வீடியோ, தென் அதுக்கு முதல் நாள் எடுத்த வீடியோ ரெண்டையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது கார்த்திகை தீபத்துக்கு முந்தின நாள் எடுத்த வீடியோ. அன்னைக்கு பரணி நட்சத்திரம். ஸோ பரணி தீபம் ஏற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் இது வரைக்கும் கார்த்திகை தீபம் அன்னைக்கு மட்டும்தான் விளக்கேற்றிருக்கேன். அதுக்கு முந்தின நாள் விளக்கேற்றினது கிடையாது. இந்த டைம் தான் இந்த மாதிரி விளக்கேற்றணுன்றதே எனக்கு தெரியும். நான் எப்படி பிளான் பண்ணியிருந்தேன்னா, வியாழக்கிழமை வீடெல்லாம் தொடச்சிட்டு, வெள்ளிக்கிழமை விளக்கெல்லாம் தேய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். வியாழக்கிழமையே விளக்கேற்றணுன்றதுனால அன்றைக்கே நிறைய வேலை பார்க்குற மாதிரி இருந்தது. வீடு துடைக்கிறது, தென் விளக்கு தேய்க்கிறது, இந்த மாதிரி எல்லா வேலையுமே அன்றைக்கே பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ மார்னிங்கே பூஜா யூனிட்டை க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கு எல்லாத்தையுமே எடுத்து புளியை சுடு தண்ணியில் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக விம் லிக்யூட் ஊற்றிட்டு இந்த விளக்கு எல்லாத்தையுமே அதில் போட்டு ஊற வச்சுட்டேன். அது நாள் ஃபுல்லாக அப்படியே இருந்தது. நான் ஈவினிங் தான் விளக்கு க்ளீன் பண்ணேன். ஸோ அப்போ வாஷ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது. அதுவும் செம்பு பாத்திரத்துக்கு நல்லாவே வித்தியாசம் தெரிஞ்சுது. ஸோ விளக்கு எல்லாமே விளக்கி எடுத்தாச்சு. தென் விளக்குக்கு பொட்டு வைக்கிறதுக்காக எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த தடவை சிண்டு எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணான். ஸோ விளக்குக்குமே பொட்டு வைக்கிறதுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு, அம்மா நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கா. நான் என்ன பண்ணுறேன்னு பக்கத்துலேருந்து பார்த்துட்டே இருக்கா. பார்த்துட்டே இருந்துட்டு நான் சந்தனம் குங்குமம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவளுமே விளக்கு எடுத்துட்டு அவளே சந்தனம் குங்குமம் எல்லாத்தையுமே விளக்குல வச்சிட்டு இருந்தா. சிண்டு இந்த வேலைன்னு மட்டும் இல்லை, நான் எந்த வேலை பார்த்துட்டு இருந்தாலுமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாள். நிறைய வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மேலே துணி காய போட போகும்போது அவளும் கூட மேலே துணியெல்லாம் எடுத்து கொடுப்பா. தென் வாஷிங் மிஷினில் துணி போடும்போது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கொடுப்பா. அவள் சாப்பிட்ட தட்டை அவளே கொண்டு எடுத்து சிங்கில் போட்டுருவா. இந்த மாதிரி சாப்பிட்ட பாத்திரம் எல்லாமே அங்கே இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்து வச்சிருவா. ஸோ இப்போவே சிண்டு எல்லா வேலையுமே அவளே பார்த்துப்பா. ஸோ 2 பேரும் சேர்ந்து விளக்குக்கு எல்லாத்துக்குமே பொட்டு வச்சாச்சு. சந்தனம் குங்குமம் எல்லாமே வச்சு முடிச்சாச்சு. தென் திரி போட்டுட்டு எண்ணெய்லாம் ஊற்றி ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரி போட்டுட்ருக்கேன். அன்றைக்கி 6 விளக்கு நான் வச்சுருந்தேன். நடுவில் ஒரு விளக்கு வச்சுருந்தேன். அப்படி தான் நான் அன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ திரி எண்ணெய்லாம் ஊற்றிட்டு இருக்கும்போது சிண்டு அதையும் நான் செய்வேன்னு சொல்லிகிட்டு இருக்கா. அதை நான் கொடுக்கலன்னொடனே அவளுக்கு கோவம் வந்துருச்சு. அதுதான் அப்படி உட்காந்துருக்கா. ஸோ இப்போ விளக்கு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். நான் கோலம் ஒன்று போட்டுட்டு அது மேலே விளக்கு எல்லாத்தையுமே வச்சுருந்தேன். இப்போ விளக்குமே ஏற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். விளக்கு ஏற்றும் போதுமே சிண்டு நான் தான் விளக்கு ஏற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ இதெல்லாம் நீ இப்போ தொடக்கூடாது, நெக்ஸ்ட் இயர் நீ இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாதானம் பண்ணிவிட்டு விளக்கு ஏற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வியாழக்கிழமை விளக்கேற்றி சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங். நெக்ஸ்ட் டே எழுந்து வரும்போதே நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ அன்றைக்கி சூடாக இட்லியும் தென் சாம்பாரும் வச்சுருந்தேன். தென் காலையிலே சிண்டுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு அவளை கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் 5:30க்கெலாம் எல்லா விளக்கையுமே எடுத்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி சரவண பவ ஓம் அப்படின்னு கோலம் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கோலம் போட்டிருந்தேன். போட்டுட்டு அது மேலே விளக்கு எல்லாமே எடுத்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முந்தின நாள் கொஞ்சம் விளக்கு தான் வச்சுருந்தேன் இல்லையா. இன்னைக்கு கொஞ்சம் 27 விளக்கு வைக்கணும் அப்படின்றதுனால எல்லா விளக்கையுமே எடுத்து திரிலாம் போட்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி குத்து விளக்குமே நான் ஏற்றிருந்தேன். ஸோ அதுக்குமே பொட்டு வச்சிட்ருந்தேன். சிண்டு இன்றைக்குமே எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ எல்லா விளக்குக்குமே எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் போட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். இது ஒரு ஹேக் ஒன்று பார்த்துருந்தேன். ஸோ அதை தான் ட்ரை பண்ணியிருந்தேன். நம்ம விளக்கு ஏற்றும் போது அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஆயிலில் திரியெல்லாம் போட்டு வச்சுருந்தோன்னா விளக்குல போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி பார்த்துருந்தேன். ஸோ அதையுமே ட்ரை பண்ணியிருந்தேன். நிஜமாவே கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. ஸோ எல்லாத்துக்குமே விளக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதில் திரி போட்டுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். 6 மணிக்கு
ஷார்ப்பாக அந்த டிவியில் வந்து தீபம் ஏற்றும் போது நம்மளுமே வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 6 ஆயிடுச்சு. ஸோ வந்து விளக்கு எல்லாமே ஏற்றியாச்சு. வீட்டு வாசலில், தென் பூஜை ரூமில் எல்லாத்துலேயுமே நான் வந்து விளக்கு வந்து வச்சுட்டேன். வாசல்லையுமே விளக்கு கோலம் போட்டுட்டு நான் வந்து விளக்கு ஏற்றியாச்சு. அந்த வாலில் வச்சுருக்கிறது எல்லாமே அந்த தண்ணி ஊற்றுனா எரியும் இல்லையா, அந்த விளக்கு வச்சுருந்தேன். லாஸ்ட் டைம் வந்து விளக்கு வைக்கும்போது நல்லா மழை பெஞ்சிருச்சு. ஒரு விளக்கு கூட வைக்க முடியல. ஸோ இந்த டைம் அப்படி ஆயிடுச்சுன்னா 2 விளக்காவது வாசலில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை வந்து அந்த வாலில் வச்சுருந்தேன். பட் லக்கிலி இந்த டைம் வந்து மழை எதுவுமே பெய்யலை. ஸோ வந்து விளக்கு எல்லாமே சூப்பராக வச்சாச்சு. விளக்கெல்லாம் வச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து பிரசாதம் செய்யவே ஸ்டார்ட் பண்ணேன். இந்த தடவை வந்து அப்பமும் கொழுக்கட்டையும் பண்ணியிருந்தேன். அப்பமுக்கு வந்து பச்சரிசி 2 கப் எடுத்திருந்தேன். ஸோ 2 கப்புக்கு நாட்டு சர்க்கரை, கொஞ்சமாக ஏலக்காய், தேங்காய், தென் வந்து ஒரு வாழைப்பழம் இது எல்லாத்தையுமே நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட அப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. கொழுக்கட்டைக்கு வந்து எள்ளு வந்து வறுத்துக்கிட்டேன். தென் வந்து கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு சிறுபருப்பும் தேங்காயுமே நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். அரிசி மாவு இல்லைன்னா கொழக்கட்டை மாவில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிடி கொழக்கட்டை மாதிரி பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட கொழக்கட்டையும் ரெடி ஆகிடும். நாங்கள் ஊரில் பனை ஓலையில் வந்து கொழக்கட்டை வந்து செய்வோம். பட் இங்கே வந்து அது கிடைக்கல. ஸோ வந்து பிடி கொழக்கட்டை மாதிரி அதை வந்து செஞ்சுட்டேன். ஸோ எல்லாத்தையுமே வச்சு சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு தீபாவளிக்கு வாங்கின பட்டாசு எல்லாமே ஊர்லேருந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே சின்ட்டு வந்து போடணும்னு சொல்லிகிட்டே இருந்தா. ஸோ கார்த்திகை எப்போ போடலாம் அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அவங்க அப்பா கூட சேர்ந்து மத்தாப்பு எல்லாமே போட்டு சின்ட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ இப்படி தான் எங்களோட கார்த்திகை தீபம் வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.